ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் ஜெனிஷ் ஷெப்ரிஷியர். இந்த வேலையில் என்ன பார்க்க போறோம்னா மகாத்மா காந்தி வர்சஸ் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். வாட் தே டிட் ஃபார் அன்டச்சபிலிட்டி. மகாத்மா காந்தி அன்டச்சபிலிட்டினா வைடர் ரேஞ்சு. அது குறிப்பிட்ட மக்கள்ல சேராது. அது எல்லாத்துலயுமே இருக்கு. அம்பேத்கர் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்டச்சபிள்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்கள்ல அது சேரும். இதுல தான் பார்த்தீங்கன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே டிஃபர் ஆனாங்க. காந்தி வழியில போனாதான் நம்ம அன்டச்சபிலிட்டில இருந்து வெளியே வருவோம்னு நான் நினைக்கேன். ஸோ நான் இந்த கன்க்ளூஷனுக்கு எப்படி வந்தேன்னு நான் எங்க இருந்து வரேன்னு உங்களுக்கு தெரியணும். நான் விருதுநகர்ல காலேஜ் படிச்சிருக்கும் போது நாங்கள் காலேஜ் கேம்பஸ்குள்ள புரோட்டா வாங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறோம் ஹாஸ்டலுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டும் ஒரு பிராமணும் நானும் கூட இருக்கேன். அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் சொல்லுறான் இந்த பிராமன் ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு அப்பாக்கெல்லாம் நீ பிராமன் தெரிஞ்ச உன்னை எங்கள் சர்ச்சில் ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பிராமின் ஃப்ரெண்டு, எனக்கு அக்கா கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தா, சர்ச்சில் போய் எல்லாம் அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிருக்கா அப்படின்னு எல்லாம் அவன் பேச தொடங்கினா. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும், அதாவது ரெண்டு இந்த கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதுக்குன்னே படிப்போம் தெரியாதா அப்படின்னு. அந்த கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அவங்க கம்யூனியனுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள படிப்பை வச்சு பேசுனாங்க. ஏன்னா அவங்க சில விஷயத்த படிச்சு ஒழுங்கா சர்ச்சுக்கெல்லாம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதான் அவங்களுக்கு கம்யூனியன் எடுக்க முடியும். ஒரு பிரெட்டையும் ஒயினையும் கொடுப்பாங்க. அதை வச்சு இந்த பிராமின் ஃப்ரெண்டு கிட்ட பேசினாங்க. இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது என்னடா இது ஆப்போசிட்டா நடக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதே நேரத்துல நான் பஸ்டர் கீட்டன், சைலண்ட் டெரர்ல உள்ள பஸ்டர் கீட்டனுக்கு ஒரு படத்தை பார்த்தேன். பஸ்டர் கீட்டன் 1927ல டைரக்ட் பண்ணி நடிச்ச த காலேஜ். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பஸ்டர் கீட்டன் காலேஜ்ல ஏதோ ஒரு கூட்டத்துல போய் சேரணும்னு நினைப்பாரு. ஸ்போர்ட்ஸ்ல ட்ரை பண்ணி பார்ப்பாரு. அங்க அவரை ஃபிட்டுன்னு ஆக மாட்டாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா கருப்பு கலர் பெயிண்ட ஃபுல்லா அவர் மூஞ்சில ராவி நீக்ரோ கூட்டத்துல, அதாவது கருப்பின மக்கள் கூட்டத்துல போய் சேர்ந்துருவாரு. அந்த கூட்டத்துல சேர்ந்து அவர் சிறுவராத்து வேலை பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி அவர் பண்ணும்போது அவருக்கு பெயிண்ட் ஒழுகும் போது இவன் கருப்பன் இல்லை இவன் வெள்ளைக்காரன் தெரிஞ்ச உடனே அந்த கூட்டம் இவரை அடிச்சு வரத்துற மாதிரி ஒரு சீன் அந்த படத்துல இருக்கும். அப்போ நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதாவது 1927ல வந்த ஒரு சைலண்ட் படம். அது இந்த படத்தை எடுத்த ஆளு பஸ்டர் கீட்டன். பட் பஸ்டர் கீட்டன் யாருன்னா சார்லி சாப்ளின் எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த சார்லி சாப்ளினுக்கு போட்டியாத்து அந்த காலத்துல இருந்த ஆள் தான் பஸ்டர் கீட்டன். ஸோ பஸ்டர் கீட்டன் அவருக்கு படத்துல இந்த மாதிரி ஒரு சீனை வச்சிருக்காருன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எந்த தொழில் செய்யறாலும் செய்யும் தொழில் தெய்வம் பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னாரை. இப்படின்னு ஒரு டியூன் சந்திரமுகியில ஒரு பாட்டுல வரும். தமிழோட மிகப்பெரிய ஒரு எழுத்தாளரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் பாட்டுல இதை எழுதியிருப்பாரு. இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கண்ணதாசன் அவரை பெரிய ஆள்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ரெண்டு பேருக்கு இலக்கியத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தது கிடையாது. ஆனா எல்லாரும் நிறைய பேர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் கண்ணதாசன் அவரை பெரிய ஆள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த படத்துல உள்ள சீனை நீங்க பாத்தீங்கன்னா கருப்பின மக்களுக்கு வெளியே ஒரு இடமே வேலை கிடைக்கல. அது அநீதி. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச வேலை, அதாவது இந்த சர்வரா இருக்கிறது, குக் பண்றது அவங்களுக்கு கிடைச்ச வேலை. அதை அவங்க ஃபுல் ஹார்ட்டரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இனத்துல உள்ள அந்த கூட்டத்துல வெளியே உள்ள ஒருத்தன் பஸ்டர் கீட்டன் மாதிரி ஒரு வெள்ளைக்காரன் உள்ள வரும்போதும், நீ இங்க வந்துட்டியா எங்க வேலையை எடுக்க வந்துட்டியான்னு அவனை அடிச்சு வரத்தன் மாதிரி அந்த சீன் இருக்கும். இப்போ எல்லா தலித் இயக்கமும் காந்தி தலித்துக்கு எதிரானவர், அவர் வர்ண சாஸ்திரத்தை ஆதரிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல ஆர்எஸ்எஸ், பிஜேபி இந்த கூட்டமும் காந்திய ஏத்துக்கல. எனக்கு இதுவே பாத்தீங்கன்னா ஒரே குழப்பமா இருந்து. ஏன்னா இந்த வர்ண சாஸ்திரத்தை வச்சு ஒரு அரசியல் கட்டமைப்பை பண்ற ஆளுங்க இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி அந்த கூட்டம் தான் காந்தியை கொல்லவே செஞ்சு. ஸோ அப்படி இருக்கும்போது தலித்தும் அவரை ஏத்துக்கல, ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கலன்னா காந்தி எங்க இருக்காரு, எந்த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரத்துல காந்தி எங்க இருக்காரு? இதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதை நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. ஸோ காந்தி எதை மீன் பண்ணி சொன்னாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு காந்தி என்ன சொன்னாருன்னு தெரிய காந்தி என்ன சொன்னாருன்னா எல்லா தொழிலுமே புனிதமானது. எல்லா தொழிலும் எதுக்குன்னா
நான் சாப்பிடணும், என் குடும்பம் சாப்பிடணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா தொழிலுக்கு அடிப்படை. நம்ம சுயமா உழைச்சு, நம்ம வந்து கள்ளத்தனம் ஒண்ணும் பண்ணாம, நம்ம வந்து ஒழுங்கா இருக்கணும் உழைச்சு. அதுதான் வந்து எல்லா தொழிலுக்கு அடிப்படை. ஸோ இதுல வந்து மேல ஒரு தொழிலு, கீழ உள்ள தொழில்னு கிடையாது. எல்லாருமே அவங்க வேலைய ஒழுங்கா பண்ணாதான் வந்து ஒரு சமுதாயம் வந்து ஃபார்வர்டு வந்து போகும். அப்படின்னு வந்து காந்தி வந்து சொன்னாரு. இப்போ வந்து எல்லாருமே வந்து ஸ்கூலு, காலேஜ தாண்டி தான் வந்து வந்திருப்பாங்க. அந்த ஸ்கூலு, காலேஜ் படிக்கும்போது வந்து, அங்க வந்து ஆயான்னு வந்து ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லாருமே வந்து ஜாலியா பேசுவோம், காமெடி அடிப்போம். அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மள பாசமாத்து மக்களே நல்லா வந்து கூப்பிடுவாங்க. இப்போ வந்து அந்த ஆயா வந்து ஆயாவா இருக்கிறனால மட்டும் 1 ஹவர வந்து குறைஞ்ச ஆள் வந்து கிடையாது. அந்த ஆயாக்கு குடும்பத்துல இருந்தும் பிள்ளைகளு, பேரப்பிள்ளைகள் வந்து மேல உள்ள இடத்துக்கு வந்து போணும். அதுக்குள்ள கட்டமைப்பு வந்து இருக்கணும். இத வந்து காந்தி மறுக்கல. நீ மேல போன பிறகு கீழ உள்ள ஆள வந்து நீ வந்து இழிவா வந்து பார்க்கக்கூடாது. இதுதான் வந்து காந்தி வந்து சொன்னாரு. தீண்டாமை இருக்கக்கூடாது. தீண்டாமை இருக்கிறதுக்கு ஹிந்து மதம் இருக்காமலே போலான்னு வந்து காந்தி வந்து சொன்னாரு. ஆனா, அந்த கீழ உள்ளவங்க வந்து ஹிந்து மதத்தோட ஒரு அங்கம். எந்த காரணத்துக்கும் நாங்க வந்து அத வந்து ஒதுக்க மாட்டோம்னு வந்து காந்தி வந்து ஆணித்தரமா வந்து அம்பேத்கர் கிட்ட வந்து சொன்னாரு. இப்போ நெறைய இடத்துல வந்து இந்த ஆயாவே வந்து அட்வைஸ் வந்து பண்ணோம். எந்த மாரினா வந்து இந்த மேத்ஸ் ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ண அந்த மாரி கிடையாது. உன் வேலைய நீ ஒழுங்கா பண்ணு. உன் அப்பா, அம்மாவுக்கு வந்து நல்ல பிள்ளையா இரு. இந்த மாரி தான் வந்து அட்வைஸ் வந்து பண்ணோம். இந்த மாரி அட்வைஸ் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். நம்மளும் கேட்டுட்டு இருப்போம். அந்த நேரத்துல நீ என்னோட எவ்வளோ கீழ, நீ எல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணாரன்னு நம்ம சொன்னா வந்து நம்ம மேல தான் இந்த அழுக்கு வந்து இருக்கு. வேலையில வந்து மேல உள்ளவன், கீழ உள்ளவன இழிவா வந்து நடத்தக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆனா வந்து எல்லாருமே வந்து அவங்க வேலைய வந்து ஃபுல் ஹார்ட்டரோட பண்ணணும். எந்த வேலைய பண்ணாலுமே வந்து அத முழு மனசோட பண்ணணும். வேலை பண்ணாம கள்ளத்தனம் வந்து பண்ண வந்து கூடாது. காந்தி வந்து அவருக்கு சுயசரிதத்துல வந்து எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்ம அப்பா, அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும். அதுவே வந்து ஒரு வேலை தான். அதுக்கப்புறம் வந்து பொண்டாட்டிக்கு வந்து நல்ல கணவரா இருக்கணும். பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவா இருக்கணும். அப்புறம் அப்படி அப்படி போய் சமுதாயத்துக்கு, நாட்டுக்கு, மனித இனத்துக்கு அப்படி வந்து போயிட்டே வந்து இருக்கும். இத வந்து நீ ஒரு ஒரு நல்ல வேலையில இருந்து தான் பண்ணணும்னு கிடையாது. சின்ன வேலையில இருந்தே வந்து இது எல்லாத்தையுமே வந்து பண்ணலாம். இத கேட்டுட்டு அம்பேத்கர், அப்போ கீழ உள்ளவன் அவனுக்கு கிடைச்ச வேலைய வச்சுட்டு சந்தோஷப்படணும். மேல உள்ளவனுக்கு அவனுக்கு இருக்கிற வேலைய வச்சுட்டு சந்தோஷப்படணும். அப்படியான வந்து காந்தி கிட்ட வந்து கேள்விய வந்து எழுப்புனாரு. இதுக்கு காந்தி, அவன் வந்து வர்ணத்த விட்டு வெளிய போனாலும், அவன் வந்து சில பேருக்கு கீழ வேல பார்த்து தான் ஆவணும். அவனுக்கு கீழ சில பேர் வந்து வேல பார்ப்பாங்க. ஸோ, இதுக்கு உள்ள இருக்கிற அந்த தீண்டாமைய தான் வந்து நம்ம வந்து வெளிய இருக்கணும். அத விட்டுட்டு அவன வந்து இந்த வர்ண சாஸ்திரத்துல இருந்து வெளிய கொண்டு போகக்கூடாது. அதுக்கு அம்பேத்கர், வர்ண சாஸ்திரம் இருக்கிற வரைக்கும், அதாவது ஹிந்து மதம் இருக்கிற வரைக்கும் இந்த தீண்டாமை எல்லாமே இருக்கும். இத மொத்தமாவே அழிக்கணும்னு வந்து அம்பேத்கர் வந்து சொன்னாரு. அதுக்கு காந்தி வந்து இல்லன்னு வந்து சொல்லிட்டாரு. ஏன்னா, அப்போ உள்ள காந்திக்கு மெயின் பிரச்சனை வந்து வெள்ளைக்காரனை வந்து வெளிய அனுப்பணும். வெள்ளைக்காரனுக்கு மெயின் விஷயமே வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி. அதுக்கு தான் வந்து நீங்க வழி வச்சு குடுக்கீங்கன்னு வந்து அம்பேத்கர் கிட்ட வந்து காந்தி வந்து கேள்வி வந்து எழுப்புனாரு. இப்போ கோட்சே வந்து காந்திய கொன்னது வந்து தலித் பிரச்சனைனால கிடையாது. இந்து, முஸ்லீம் பிரச்சனைனால. ஸோ அந்த ஹிந்து, முஸ்லீமுக பிரச்சனைக்கு வந்து நான் இந்த வீடியோல வந்து நான் பிறகு வந்து எனக்கு தெரிஞ்ச விளக்கத்த வந்து நான் குடுக்கேன். ஸோ கோட்சே ஒண்ணும் நினைக்கலையே. காந்தி வந்து வர்ணத்த வந்து பாதுகாத்தாரு அம்பேத்கர் கிட்ட இருந்து. ஸோ வந்து நம்ம வந்து காந்திய கொல்லக்கூடாதுன்னு கோட்சே ஒண்ணும் நினைக்கலையே. இப்போ காந்திய வந்து ஏன் கொன்னாங்கன்னா வந்து காந்தி வந்து உண்மைய வந்து பேசினாரு. இப்போ தலித் அமைப்பு கிட்ட என்ன பேசினாருன்னா, இதுதான் உண்மை அப்படின்னு வந்து பேசினாரு. அந்த ராஷ்டிரிய சங்க், இந்த ஹிந்துத்தியா இவங்க கிட்டயும் போய் என்ன பேசினாருன்னா வந்து வர்ணத்துல உள்ள இந்த தீண்டாமை தப்பு அப்படின்னு வந்து பேசினாரு. அதனால தான் பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து காந்திய வந்து கொன்னாங்க. நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் வர்ண சாஸ்திரம், ஜாதி இப்ப வரைக்கும் இந்த உலகத்துல வந்து இருக்கு. ஹிந்து மதத்த விட்டு வெளிய போனவங்க கூட, இதுல வந்து எனக்கு முன்னோர்களும் வந்து சேருவாங்க. ஜாதிய வந்து பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு சந்ததிகளும் ஜாதிய வந்து பின்பற்றிட்டு தான் வந்து இருக்காங்க. அந்த ஜாதி கூடயே வந்து அவங்க வெறுத்த வர்ண சாஸ்திரத்துல உள்ள முறை வந்து உள்ள வந்து இருக்கு. மதம்னா வந்து என்ன? குறிப்பிட்ட முறைய வந்து பின்பற்றுறது. இந்த விஷயத்தினால, இந்த மதத்துல நான் இருக்கிறனால எனக்கு வந்து இங்க வந்து லாபம் கிடைக்கல. ஸோ அவன் வந்து லாபத்துக்கு வேண்டி வேற மதத்துக்கு வந்து மாறுறான். ஆனா இதுக்கு முன்னாடி உள்ள முறையில அவனுக்கு என்னெல்லாம் விஷயம் லாபம் கிடைச்சிருந்தோ அத வந்து அவன் விடல. ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணுக்கு தெரிஞ்ச லாபம்,
சீரு சடங்குகள், கல்யாணம், கல்யாணத்துல நகை போடுறது, மோதிரத்தை மாத்துறது, தாலி கட்டுறது, டௌரி, வரதட்சணை, கண்ணுக்கு தெரியாத லாபங்கள், இதெல்லாம்னா வந்து ஃபேமிலி செட்டப்பு. ஒரு நல்ல குடும்பத்துல போய் வந்து சேர்றது, ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து இருக்கிறது, மாமனாரு, நாத்தனார் அந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கும் தானே அது. வர்ண சாஸ்திரத்துல வந்து என்ன வந்து இருக்கு? புருஷன் தான் வந்து வெளியே போய் வேலை பார்க்கணும். பொண்டாட்டி வந்து புருஷனுக்கு வந்து சேவை வந்து செய்யணும். இந்த ஒரு குடும்பத்திலேயே வந்து யாருக்கு வந்து உரிமை இருக்குன்னா வந்து இந்த தகப்பனுக்கு தான் வந்து உரிமை வந்து இருக்கு. பிள்ளைகள் எல்லாமே வந்து அவனுக்கு கீழே தான் வந்து வரும். இப்ப வர்ண சாஸ்திரம் வந்து ரொம்ப பெருசு. நான் வந்து அங்க வந்து சொல்லி தந்திருக்கேன். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து இருக்கு. ஸோ ஹிந்து மதத்தை விட்டு வெளியே போனவன் கூட வந்து இதை வந்து பின்பற்றலாம். ஜாதியை வச்சு. அவனுக்கு ஜாதியில வந்து பார்க்க முடியறையும் பார்க்க முடியாத லாபம் வந்து அவனுக்கு கிடைக்கும். மனுஷனோட எல்லா தரப்பான அரசியலும் காமத்துல இருந்து தான் தொடங்கும். இப்போ நான் இப்படி சொன்னோன்னு தப்பா நினைக்காதீங்க. அதாவது ஆண் பெண் உறவுல இருந்தா வந்து எல்லா அரசியலும் வந்து தொடங்கும். நம்ம ஹிஸ்டரியிலேயே பாத்தீங்கன்னா புராணத்துல இருந்து எதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து ஆதாம் ஏவாளுக்கு அந்த விஷயத்துல இருந்தா வந்து நம்மளுக்கு வந்து அரசியல்னு ஒண்ணு வருது. நம்மளும் கடவுளுக்கு இருக்கிற அரசியலை வச்சு வருது. ஸோ வந்து கல்யாணத்தை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க வந்து போறோம். கல்யாணம் எல்லாருமே வந்து லாபத்துக்கு தான் பண்ணுவாங்க. 1 2 2 3 ஆட்கள்லையும் பணத்துலையும். இந்த கல்யாணத்திலையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வர்ண சாஸ்திரத்துக்கு வந்து நம்ம வந்து பலத்தை வந்து கொடுக்குறோம். இன்னொரு வேலை சொல்லணும்னா வந்து இந்த கல்யாண முறையிலையும் நம்ம வந்து தீண்டாமையை வந்து வளர்த்து வந்து விடுறோம். நான் இப்போ படிக்கிற காலேஜ்ல வந்து ஒரு மீட்டிங் வந்து நடந்து அந்த மீட்டிங்ல வந்து கேரளால உள்ள ஒரு மீடியா பர்சனாலிட்டி வந்து வந்தாரு. அவர் பேரு சொல்ல நான் விரும்பல. அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேரளால உள்ள ஒரு மிகப்பெரிய மீடியாக்காரரு. சோ நான் பேசி முடிச்சோன்னா வந்து நான் எதுலெல்லாம் கரெக்ட் பண்ணலான்னு வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு. என்கிட்ட சொல்ல முடியாம அவர் வந்து இந்த உட்கார்ந்து இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயுமே வந்து சொன்னாரு. அப்போ நான் வந்து அவருக்கு பக்கத்துல இருந்து வந்து நினைச்சேன், இவர் வந்து எவ்வளவு ஹைட்டா வெயிட்டா ஒயிட்டா இருக்காரு அப்படின்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா டேர்ன்ஸ் அவுட் வந்து அவர் வந்து ஒரு நம்பூதிரி, அதாவது கேரளால உள்ள பிராமின். ஸோ இதை வந்து உங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கல்யாணத்துக்கு வந்து வாங்க. கல்யாணத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து கருப்பா இருந்தா வந்து இன்னும் நகை போடுன்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு வந்து நல்ல வெள்ளையா இருந்தா வந்து நகை வேண்டான்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பையனுக்கு வேலை இருந்தா அது மட்டும் போடுன்னு சொல்லுவாங்க. இல்ல பையனுக்கு வேலை இல்லாத அவனுக்கு வீடு இருக்கான்னு பார்ப்பாங்க. இப் இப்படி அவங்க எல்லாமே வந்து பிளஸ்ஸா வந்து பார்க்கும்போது வந்து அவங்க டிமாண்ட்ல இல்லாத ஆளுங்க வந்து ஒதுக்க வந்து படுவாங்க. ஸோ அதை வச்சு நீ வந்து இந்த சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் கிடைச்ச ஒருத்தனும் ஒன்னும் இல்லாத ஒருத்தனை மாத்தி இந்த சமுதாயத்துல வந்து பிரிஞ்சு வந்து இருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பங்கு வந்து உண்டு. மனுஷனா இருந்தாலே வந்து இதுல வந்து ஒரு பங்கு உண்டு. இப்போ அம்பேத்கர் கிட்ட வந்து ஒரு கேள்வியை வந்து முன் வந்து வச்சாங்க. அதாவது உலகத்துல உள்ள மத்த அடிமைத்தனம் எல்லாமே அழிஞ்ச பிறகு கூட ஜாதி மட்டும் எப்படி வந்து அழியாம வந்து இருக்குன்னு. அதுக்கு அம்பேத்கர் வந்து ஒரே ஒரு பதில் வந்து சொன்னாங்க. ஏன்னா வந்து ஜாதி வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரேடர் இன்இக்வாலிட்டி. கிரேடுனா என்ன? இந்த பி கிரேடு, ஏ கிரேடு, இந்த சி கிரேடு, இந்த மாதிரி தான் அந்த ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் பாத்தீங்கன்னா வந்து கிரேடு. இந்த கிரேடுல வந்து டி லெவல்ல இருக்கவன் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சூத்ரா. ஸோ அவனே பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ளதான் இருக்கான். இந்த சிஸ்டத்துல இருந்து வெளியே உள்ளவன் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து அவர்னாஸ். அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த ட்ரைபல் எல்லாம் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து முஸ்லிம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் கூட இந்த லெவல்ல தான் வந்து வருவாங்க. அவர்னாஸ்ல தான் வருவாங்க. சூத்திரன் எவ்வளவு கீழே இருந்தாலும் அவனும் பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ள தான் வந்து இருக்கணும்னு வந்து விரும்பினா அவன் இந்த சிஸ்டத்துல இருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் வந்து இருந்து. ஒரு இங்கிலீஷ் மிஷினரியான ஹென்ரி ஒயிட் ஹெட்டுக்கு புக்கை வந்து நான் வந்து படிச்சிருக்கேன். அந்த புக்ல வந்து அவர் வந்து எழுதியிருப்பாரு, ஒரு ஊர்ல வந்து நோய் வந்தாலோ இல்ல வெள்ளம் வந்து அந்த ஹார்வெஸ்ட் எல்லாமே வந்து அழிஞ்சு போனாலோ சூத்திரன் தான் பாத்தீங்கன்னா வந்து அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணணும். இப்போ வந்து நோய் வந்துட்டுனா வந்து ஒரு எருமை மரம் வந்து பலி கொடுத்து அந்த ரத்தத்தை வந்து ஊருக்கு வெளியே போய் தெளிக்கிறது, அந்த மாதிரி வந்து அந்த முறைய வந்து சூத்திரன் தான் வந்து பண்ணணும். ஸோ வந்து ஒரு தப்பான விஷயம் நடக்கும்போது வந்து அந்த முறைய வந்து அவங்க பண்ணுவாங்க. ராஜாக்கு வந்து இந்த ராஜாக்கு வந்து இந்த கிரவுன் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல நல்ல விஷயத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல உள்ள பிராமன் வந்து பண்ணுவான். ஸோ கீழே உள்ளவனுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கிற இந்த விஷயத்த வந்து அவன் வந்து விடவே இல்லை. அவன் வந்து கெட்டியா வந்து பிடிச்சுட்டான். ஏன்னா வந்து இந்த ஊரே அவன்கிட்ட தான் வந்து போய் வந்து நிற்கும், நீ தான் இதை பண்ணணும் அப்படின்னு.
ஜாக்கி சான் நடிச்ச ரஷ்யா ஒரு படத்துல உள்ள 3வது பாட்டுல வந்து ஜாக்கி சான் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாரு. அதாவது அவருக்கு குடும்பம் 3000 வருஷமாத்து வந்து இந்த ராஜாக்கு சீல் வைக்கிற தொழில வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமைன்னு வந்து ஜாக்கி சான் வந்து அந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ நான் அத வந்து இந்த புக்ல நான் வாசிக்கும்போது வந்து, ஒருவேளை வந்து இந்த பலி குடுக்குறதும் அதுவும் வந்து ஒண்ணுதான். ஒண்ணுதான் இன் த சென்ஸ் வந்து 2 பேருக்கு எண்ணங்களும் வந்து ஒண்ணுதான்னு வந்து நெனச்சேன். ஒரு பூனை வந்து அதுக்கு குட்டிய பாதுகாக்கணும்னா வந்து ரொம்ப அக்ரெசிவ் வந்து ஆவும். அதே மாரி பத்திரகாளிக்கு உருவத்த நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு மக்கள வந்து பாதுகாக்கிறதுக்கு வேண்டி அந்த ஆக்ரோஷம் வந்து தேவை வந்து படுது. ஸோ வயலன்ஸ் வந்து ஒரு விஷயத்த வந்து பாதுகாக்குது. இத வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து காந்திய வந்து ட்ரெயின்ல இருந்து வெளிய போட்டதுக்கும் வந்து இது வந்து பொருந்தும். காந்தி வந்து ட்ரெயின்ல வந்து போயிட்டு இருக்காரு. அங்க உள்ள மக்களுக்கு எல்லாமே வந்து பயம். கருப்பா இருக்கான், இந்தியனா இருக்கான், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டிராவல் பண்ணுறான், கோட் எல்லாம் போட்டிருக்கான். யார வந்து கொலை பண்ணி வந்து இந்த கோட்ட போட்டிருக்கான்னு அந்த மக்களுக்கு எல்லாமே வந்து பயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெள்ளைக்கார போலீஸ் வந்து காந்திக்கு திக்கெத்து இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு கூட வந்து ட்ரெயின்ல இருந்து வெளிய தூக்கி போட்டாரு. ஸோ இது வந்து நம்ம இடத்துக்கு, நம்ம காலத்துக்கு வந்து வாங்க. வெளிய இருந்து ஒரு வடக்கன் வந்தவன் தான் வந்து அவன பார்த்து நம்மளுக்கு பயம். கொள்ளையடிச்சிருவானோ, கொலை பண்ணிருவானோ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மள வயலன்ஸ்க்கு வந்து திரும்ப வந்து வைக்கு. இது வந்து நம்மளுக்கும் வந்து பொருந்தும். வெளிய வந்து போகும்போது. ஸோ வந்து ஒரு மொழிய பாதுகாக்கிறதுக்கு, ஒரு இடத்த பாதுகாக்கிறதுக்கு, ஒருத்தனுக்கு லிபர்ட்டிய வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து வயலன்ஸ வந்து எல்லாரும் வந்து திரும்புவாங்க. அமெரிக்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, கருப்பின மக்கள் வந்து ஒரு கடைக்குள்ள போகும்போது வந்து, அவங்க வந்து திருடிருவாங்களோன்னு வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி போவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இந்தியன்ஸும் வந்து உள்ள வந்து பொருந்துவாங்க. ஏன்னா, ஒரு இந்தியன்ஸ் இருக்கிற நெய்பர்ஹுட்குள்ள வந்து ஒரு கருப்பின ஆள் போனோன்ன வந்து இந்தியன்ஸே போய் கேட்பாங்க. "நீ இங்கேயா இருக்க? நீ உனக்கு ஐடிய காணி" அந்த மாரி எல்லாம். ஸோ இது வந்து அப்பப்போ வந்து சோசியல் மீடியால வரத வந்து நம்மளே வந்து பார்த்திருப்போம். எல்லாமே ஒரு விஷயம் தான். எனக்கு இருக்கிற ஒண்ண பாதுகாக்கிறதுக்கு வேண்டி மக்கள் வந்து இந்த மாரி வந்து திரும்புவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வரும்போது, உள்ள இருக்கிற பிளேட்டு, கப் எல்லாமே வந்து வெளிய வரும். அதாவது நல்ல பிளேட்டும், கப்பும் வெளிய வரும். அவங்கள வந்து இம்ப்ரெஸ் வந்து பண்ண. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டே டு டேல வந்து யூஸ் பண்றதோட மேல தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மேல இருக்கிற அந்த கப்பு, இந்த சாசர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அழுக்காயிரும்னு. ஸோ வந்து எவனாவது ஸ்பெஷலா வரும்போது தான் வந்து இந்த உள்ள கப் எல்லாமே வந்து வெளிய வந்து வரும். மத்தபடி நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நார்மலான கப் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் இருப்போம். இதே இது வயசான ஆளுங்க வந்தாங்களோ, இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட தொழில் பண்ணுற ஆளுங்க வந்தாங்களோ, அவங்களுக்கு வந்து வேற ஒரு கப் வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட விஷயம். அதுக்குள்ள நான் போல. ஆனா வெளியயும் கவர்ன்மெண்ட்டும் இத பண்ணக்கூடாது. ஸோ நீ ஒண்ண பிடிச்சு மேல வச்சனா, கீழ வந்து ஒரு விஷயம் வந்து உருவாகும். இதனால தான் வந்து காந்தி வந்து சொன்னாரு. அதுக்கு பல வருஷம் முன்னாடி வந்து கம்யூனிஸ்ட் வந்து சொன்னாங்க, ஆசைய வந்து குறைச்சிருன்னு. அதுக்கு பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து புத்தர் வந்து சொல்றாரு, ஆசைய விட்டுருன்னு. ஏன்னா நீ வந்து மேல உன்ன பிடிக்க போனனால தான் வந்து கீழ வந்து இந்த தட்டுகள் வந்து உருவாகுது. இதனால தான் வந்து காந்தி வந்து சொன்னாரு, எல்லா தொழிலுமே வந்து புனிதமானது தான். எல்லா தொழிலுமே வந்து நீ வந்து கடவுள வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அம்பேத்கருக்கு வந்து மகாத்மா காந்தி வந்து கீழ உள்ளவனுக்கு படிப்பு குடுக்க விடாம, அவன வந்து மதம் சைடு வந்து திருப்பி விடுறாருன்னு வந்து அம்பேத்கர் வந்து சொன்னாரு. இத பத்தி நான் நெனச்சு பார்க்கும்போது, முகமது அலி ஜின்னா லண்டன்ல போய் வந்து லா படிச்சு நெறைய சம்பாரிச்ச பிறகு கூட அதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து மதத்துக்கு வேண்டி தான் வந்து வந்தாரு. அதே மாரி தான் வந்து வீர் சாவர்கரும் பிஏ வந்து படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து லண்டன்ல போய் லாவும் வந்து படிச்சிருக்காரு. இதே மாரி தான் வந்து கோல் வாக்கர் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி இன் சுவாலஜி அதுக்கப்புறம் தான் வந்து போய் லாயும் வந்து படிச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ படிச்ச ஆளுங்க எதுக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மடத்துக்கு பின்னாடி வந்து வரணும்? இது எனக்கு வந்து ஒரு கேள்வியாவே இருந்தது. எனக்கு சரௌண்டிங்ஸில் கூட வந்து நிறைய சாவு வந்து நடந்து. ஸோ அந்த சாவு வீட்டுக்கு போகும்போது கூட வந்து அவங்க வந்து இவன் வந்து இதெல்லாம் சாதிச்சான், இல்லை இவ்வளோ சம்பாதிச்சான் அதெல்லாம் பேசவே இல்லை. என்ன பேசுனாங்கன்னா வந்து இவன் ஒழுங்கா சர்ச்சுக்கு போவான், இவன் கடவுளுக்கு வந்து ஒரு நேர்மையான ஆள் அப்படின்னு வந்து தான் பேசிட்டு வந்து இருந்தாங்க. இந்த மதம் வந்து நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் ஒருத்தன் வந்து தனக்கு வேண்டி மட்டுமே வாழலைன்னு காணிக்கிறதுக்குள்ள ஒரு விஷயமாத்து வந்து இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கொள்ளடிக்கிறவன் ஐயோக்கு எல்லாருமே வந்து மதத்துக்கு பின்னாடி போய் வந்து ஒளிவான். காந்தியும் நேருவும் வந்து வேற.
காந்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா கடவுளையும் விட உண்மைதான் வந்து மேலானதுன்னு வந்து அந்த கோட்பாடை பின்பற்ற ஆளு. நேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே வந்து கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மதம் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துல உள்ளவங்களுக்கு வேண்டிதான் அப்படின்னு இருக்கும்போது வந்து காந்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் பகவத்கீதையில இருந்தா வந்து நிறைய விஷயத்த படிச்சாரு. ஸோ அதுல உள்ள விஷயத்த வந்து எல்லா மனுஷங்க கிட்டயுமே வந்து அவர் வந்து பார்த்தாரு. எனக்கு இதை பார்க்கும்போது வந்து இயேசுநாதர் கிட்ட வந்து ஒருத்தன் வந்து போய் நீ எதுக்கு வந்து நான் ஜூஸ் கிட்டையும் வந்து இதை வந்து போய் சொல்லி இருக்கேன்னு சொல்லும்போது இயேசுநாதர் வந்து எல்லாருமே ஆதாமும் ஏவாளுக்க பிள்ளைகள் தான் வந்து சொன்னாரு. அதாவது இயேசுநாதர் வந்து அவருக்கு மதத்துல உள்ள டீச்சிங்க வச்சு எல்லா மக்களுக்கும் அப்படி பார்த்தாரு. அதே மாதிரிதான் வந்து காந்தி வந்து எல்லா மக்களுக்கும் வந்து பார்க்காரு. அதோட பாத்தீங்கன்னா வந்து காந்தி வந்து ஹிந்துவா இருந்தாலும் வந்து காக்கி துணியை போடாம வெள்ளை துணியை தான் வந்து காந்தி வந்து போட்டிருப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆசி வகை மதம்னு வந்து நிறைய ஸ்காலர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து திருவள்ளுவரும் காந்தியும் வந்து ஒரே மதத்தை வந்து பின்பற்றினாங்க அப்படின்னு. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து வேற கான்செப்ட். ஏன்னா வந்து ஹிந்து மதம் பாத்தீங்கன்னா வந்து எல்லா மதத்தையுமே வந்து உள்வாங்கிட்டு ஸோ அதுல உள்ள ஒரு சில விஷயத்த காந்தி வந்து பண்றது சொல்ல போறது வந்து அதை அப்படியே வந்து திருக்குறள் கூட வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அத மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து அப்படியே போகும். அதை தான் வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். இப்போ வந்து டிஃபெண்டிங் த சாஸ்திராஸ் அதை பத்தி வந்து பார்ப்போம். அம்பேத்கர் வந்து ரிக்வேடா மனு தர்மத்தை இது எல்லாத்தையுமே வந்து எரிச்சாரு. ஆஸ் யூஷுவல் மகாத்மா காந்தி வந்து இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்தாரு. இப்ப நான் வந்து ரிக்வேடா மனு தர்மத்தை எல்லாமே வந்து தனி புக்கா வந்து படிக்கல. நான் நான் படிச்சது எல்லாமே வந்து அம்பேத்கர் எழுதின ரிடில்ஸ் ஆஃப் ஹிந்து செட்ல இருந்துதான். அந்த புக்கை நான் படிக்கும்போது எனக்கு உண்மையில வந்து ஷாக்கிங்கா வந்து இருந்து. ஏன்னா வந்து மனு யாரு? மனுதான் வந்து லா கிவர். மனுதான் வந்து சட்டத்தை வந்து கொடுத்துருக்காரு. அந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்யாணத்துல நிறைய முறை வந்து இருந்து. இவளுக்கு வந்து ஒரு உறவும் இல்லை, புருஷனுக்கு வந்து ஒரு உறவும் இல்லை. அப்பனா வந்து அந்த கல்யாணத்துக்கு தனி மந்திரம். இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கு. ஏதோ ஒரு இதுல வந்து இந்த புருஷன் இறந்திருக்கானோ இல்ல அந்த காலத்துல ஏதோ பிரிவினை நடந்திருக்கோ வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ண போற அதுக்கு தனி மந்திரம். ஸோ அந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஒரு மந்திரம் வந்து இருந்து. இது கூட எனக்கு வந்து ஷாக்கிங்கா வந்து இல்லை. அடாப்ஷன் தட்டு இருக்கிறதுக்கு வந்து மந்திரம் எல்லாம் வந்து இருந்து. உனக்க ஒரிஜினல் பிள்ளைன்னா வந்து அவனுக்கு உனக்க லேண்டு போறதுக்கு இதெல்லாம் வந்து இருக்கு. அவன் தத்தெடுத்த பிள்ளைன்னா நீ இதெல்லாம் வந்து பண்ணணும். அந்த மாதிரி நிறைய வந்து முறை வந்து இருந்து. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சரி இப்ப உள்ள மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து இருந்து. அடாப்ஷனு ஃபாஸ்டர் கேரு அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இருந்து. இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா வந்து இந்த மனுவும் பைபிள்ல வந்து கடைசி காலம் ரெவலேஷன்ல வந்து 24 எல்டர்ஸ் வந்து வருவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கடவுள் வந்து சேரை வந்து முன்னாடி போட்டு இருப்பாங்க. இவங்க சுத்தி சின்ன சின்ன சேரை போட்டு இருந்து வந்து வணங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து இருக்கு. இந்த 24 எல்டர்ஸும் மனுவும் வந்து ஒரே ஆள் தான். பைபிள்ல குரான்ல வந்து நோவாக்க கதை வந்து எல்லாருக்குமே தெரியும். நோவா தான் வந்து ஒரு பெரிய வந்து ஆர்க்கை வந்து பில்டு பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து கடவுள் ஃப்ளட் அனுப்புவாரு. இவங்க வந்து நோவாவும் நோவா குடும்பம் அனிமல்ஸ் எல்லாமே வந்து தப்பிக்கும். இந்த கதை அப்படியே ஹிந்து செட்ல வந்து இருக்கு. விஷ்ணுவோட முதல் அவதாரமான மாத்ஸ்ய அவதாரம். இது வந்து விஷ்ணுவோட முதல் அவதாரம், மீன் அவதாரம். இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா வந்து விஷ்ணு வந்து முதல் மனிதன். அதாவது மனுவுக்கு வந்து ஒரு போட்டை வந்து செய்ய சொல்லி அந்த போட்ல வந்து 4 வேதங்களை உள்ள ஏத்தி அது கூடயே கொஞ்சம் பேரு அதுல அகத்தியரும் உண்டு. ஸோ எல்லாருமே ஒரு போட்ல ஏத்தி அந்த கிரேட் ஃபிளட்ல இருந்து தப்பிப்பாங்க. இதுதான் வந்து இந்த மாத்ஸ்ய அவதாரத்துல உள்ள கதை. இதுவும் நோவா கதையும் ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். ஸோ நம்மளை பிரிக்கிற இந்த ரிலிஜனை வந்து நம்ம ரீசர்ச் பண்ண தொடங்கினாலும் வந்து நம்ம ஒரே ஒரு கன்க்ளூஷனுக்கு தான் வந்து வருவோம். எல்லாமே வந்து ஒண்ணுதான், ஒரே இடத்துல இருந்தா இது எல்லாமே வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ரிக்வேதா இந்த மனு தர்மத்தை எரிச்சோம்னா வந்து நான் சொல்லுவேன் வந்து கூடயே வந்து பைபிளையும் குரானையும் வந்து எரி. ஸோ அதை எரிக்காதான் வந்து நீ வந்து இதையும் எரிக்க கூடாது அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். பாட்டம் லைன் நம்ம இந்த பழைய புக்ஸ் எல்லாம் படிச்சு அதுல இருக்கிற விஷயத்தை எடுத்து முன்னோக்கி போகணும். ஒரே இடத்துல வந்து இருந்துடக்கூடாது. ஏன்னா வந்து எந்த ஒரு பழமையான பொருளையும் நம்ம அழிக்க வந்து கூடாது. அதை வந்து ஒரு சைடுல வந்து வச்சிருக்கணும். ஆனா வந்து அதை வச்சு இந்த காலத்துல வந்து நம்ம வந்து முடிவு வந்து எடுக்க வந்து கூடாது. நான் வந்து அம்பேத்கருக்கு புக்ஸை படிக்கும் போறோம், அம்பேத்கர் பத்தி படிக்கும் போறோம். எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிய வந்து அம்பேத்கருக்கு மெயின் போராட்டமே வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாம் போய் சேரணும். ஒருத்தனுக்க பிறப்ப வச்சு, அதாவது அவனுக்கு
கண்ட்ரோலுக்கு வெளியே உள்ள ஒன்றை வச்சு அவனுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம கொடுக்காம இருக்க கூடாது. ஸோ இதுக்கு தான் வந்து அம்பேத்கர் வந்து சண்டை வந்து போட்டாரு, போராடினாரு. அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி தான் வந்து அந்தந்த சட்டங்கள் வந்து வரும். ஆனா அந்த காலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் வந்து சட்டத்தை வந்து புரியறதுக்கும் படிக்கிறதுக்கும் வந்து அறிவு வந்து இருந்து மிச்ச எல்லா மக்கள் வந்து கேட்டுட்டு தான் வந்து இருந்தாங்க. இதை வந்து அம்பேத்கர் வந்து உடைக்கணும்னு வந்து நினைச்சாரு. எல்லாருக்குமே அது புரியணும், எல்லாருக்குமே அது போய் சேரணும்னு வந்து அம்பேத்கர் வந்து நினைச்சாரு. ஃபார் எக்ஸாம்பிள் மனு சொன்ன அந்த கல்யாண முறைக்கு வந்து வருவோம். ஒரு பையனோ பொண்ணோ பல தொடர்புல வந்து இருக்காங்க. ஸோ அவங்க கல்யாணம் பண்ணும்போது அந்த வெர்ஜனுக்கு உண்டான மந்திரத்தை வந்து சொல்லுறாங்க. ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது. ஆனா அவங்க லாபத்துக்கு வேண்டி அந்த மந்திரத்தை வந்து சொல்லுறாங்க. அப்போ வந்து இந்த மக்களுக்கு வந்து வேற மக்களுக்கு வந்து இதை கேள்வி கேட்கறதுக்கு வந்து உரிமையும் இல்லை, அறிவும் இல்லை. ஸோ அப்போ வந்து ஒருத்தன் என்னதான் பண்ணாலும் இந்த மாதிரி மந்திரம் சொன்னா வந்து அவன் மேலாவும், ஒருத்தன் வந்து சொல்லாதவங்க வந்து தள்ளப்படுவாங்க, அதாவது தீண்ட தகாரவர்கள் வந்து ஆவாங்க. இது நடக்காம இருக்கிறதுக்கு வந்து கீழே உள்ளவனும் வந்து படிக்கணும். அப்பதான் வந்து சொல்லுவான், யோ நீ ஃப்ராடு, அப்படி நீ ஃப்ராடு தனம் பண்ற அப்படின்னு. இதுதான் வந்து அம்பேத்கருக்கு வந்து போராட்டம். ஸோ நீ எல்லாத்தையுமே வந்து படிக்கணும். நீ படிச்சாரான உனக்கு வந்து தெரிய வந்து வரும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஹிந்து இதுல வந்து என்ன பிரச்சனை, இதை நீ படிக்க கூடாதுன்னு தான் பிரச்சனை. நீ வந்து இப்படியே திரும்பி முஸ்லிம் கிறிஸ்டியனுக்கு என்ன பிரச்சனைனா வந்து இதை மட்டும்தான் நீ படிக்கணும்னு வந்து பிரச்சனை. இதை தவிர என்ன படிச்சாலும் வந்து அது தப்பு அப்படின்னு வந்து அது பல கடவுளை வழிபடுறவங்களுக்கும் ஒரு கடவுளை மட்டுமே வழிபடுறவங்களுக்குள்ள வித்தியாசம், அதாவது ரெண்டுத்துக்குள்ள பிரச்சனை வந்து இதுதான். இப்போ வந்து நம்ம ராமாயணத்தை பத்தி பார்ப்போமே. அம்பேத்கர் என்ன சொல்லாருன்னா வந்து ராமர் வந்து ஒரு ராஜா அவருக்கு எந்த தகுதியுமே வந்து கிடையாது. எல்லா தகுதியும் உள்ள ஒரு நல்ல ராஜா வந்து தமிழ் முப்பாட்டனான ராவணன். அதே மாதிரிதான் பாலிக்கு வந்து ராஜா அவருக்கு எல்லா தகுதியும் வந்து உண்டு. பாலி தான் உண்மையில ராஜாவாத்து இருந்தான். ஆனா பாலிக தம்பி சுக்ரீவனுக்கு வந்து ஒரு தகுதியுமே வந்து கிடையாது. ஆனா வந்து ராமர் வந்து யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு, சுக்ரீவனுக்கு தான் வந்து சப்போர்ட் வந்து பண்ணாரு. தப்புன்னு தெரிஞ்ச பிறகு கூட. ஏன்னா ஏதோ ஒன்ன பண்ணி வந்து ராவணனை வந்து ஜெயிச்சிடணும். ஆனா ராவணன் வந்து ஒரு கோட்பாட்டோட வந்து இருந்தாரு. அதாவது என் உயிரே போனாலும் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு வந்து இருந்தாரு. கம்பர் எழுதிய ராமாயணத்துல பாத்தீங்கன்னா வந்து ராமர் வந்து ஒரு அம்பை வந்து ஏவி வந்து வருவாரு. அதாவது எனக்கு சீட்டா குடியிருக்கிற இந்த ராவணனுக்கு இடையம் வந்து எனக்கு வேணும்னு. அது வந்து ராவணனுக்கு உள்ள போய் கொஞ்ச நேரம் கழிச்சு சும்மா அதாவது ஒண்ணு இல்லாம வந்து வெளியே வரும். அது சிம்பாலிக்கலாத்து என்ன சொல்லுறதுன்னா வந்து ராவணன் வந்து எந்த ஒரு காமத்தையும் காதலையும் வந்து சீட்டா மேல வைக்கல அப்படின்னு. இதே வந்து நம்ம மகாபாரத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து கர்ணன் வந்து யாரு வந்து என்ன கேட்டாலும் வந்து கொடுத்துருவாரு. சோ இத தெரிஞ்ச இந்திரா வந்து ஒரு பிராமினாத்து உருமாறி வந்து கர்ணன் கிட்ட போய் வந்து அந்த ஆர்மரை வந்து கேட்காரு. கர்ணனும் வந்து அவருக்கு அந்த பவர் உள்ள அந்த ஆர்மரை வந்து கொடுத்துருவாரு. இதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து அர்ஜுனனால வந்து கர்ணனை வந்து கொலை பண்ண வந்து முடியும். கர்ணனும் சரி ராவணனும் சரி ஒரு கோட்பாரை வந்து பின் வந்து பட்டினாங்க. அதனாலதான் வந்து அவங்க வந்து இறந்து வந்து போறாங்க. எது பண்ணாலும் நம்ம ஜெயிக்கணும், நம்ம வெற்றி ஒன்றுமே நம்ம இலக்கு, அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணவங்க தான் வந்து ஜெயிச்சாங்க. ஆனா இப்படி ஜெயிச்ச ராமரும் சரி கிருஷ்ணாவும் சரி அர்ஜுனாவும் சரி என்ன ஆனாங்க. கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரு உருவாக்குன துவார்கா அழிஞ்சு போய் கடல் குடம் போனரை வந்து கண்ணால வந்து பாக்காரு. ஜாரான்னு ஒரு பழங்குடி வந்து ஒரு அம்பை ஏவி விட்டு அது கிருஷ்ணாக்கு ஃபுட்ல பட்டுதான் வந்து அவர் வந்து இறக்குறாரு. அதே மாதிரி அர்ஜுனா வந்து டார்க்கா வந்து தண்ணிக்குள்ள வந்து போகுது. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிற மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அர்ஜுனா வந்து மலைக்கு வந்து போறாரு, ஹிமாலயாஸ் வந்து போறாரு. அப்போ போகும்போது பாத்தீங்கன்னா அங்க உள்ள ட்ரைபல் மக்கள் வந்து இவங்கள வந்து அட்டாக் பண்ணி இவங்கள கொள்ளடிச்சு பொண்ணுங்களெல்லாம் கற்பழிச்சு இவங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து போறாங்க. அப்படி வந்து ரிடில்ஸ் ஆஃப் ஹிந்துசத்துல வந்து அம்பேத்கர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இவங்களுக்கு முடிவு வந்து இப்படிதான் வந்து இருக்கு. ஸோ காந்தி வந்து இதை படிக்கும்போது வந்து அவர் வந்து என்ன அவருக்கு புரியுதுன்னா வந்து நீ எவ்வளவு இந்த உலகத்தை வந்து நீ வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் ஒரு நாள் அதை ஒன்ன விட்டுட்டு போகத்தான் போரு. அம்பேத்கர் வந்து இதை படிக்கும்போது வந்து அவருக்கு வந்து கோவம் வந்து வந்து இதெல்லாம் பண்ணிதான் நம்மளை அடிமையா வச்சிருக்காங்க, நம்ம வந்து பொங்கி எழும்பணும். ஸோ ஒரே புக்கு தான் ஆனா ரெண்டு ஐடியாலஜி வந்து உருவாகுது. இப்ப நான் எதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா வந்து நம்ம புரிதலை வந்து நம்ம பெருசு வந்து ஆக்கணும். இது வந்து சொல்றது வந்து ஈஸி, ஆனா வந்து செயல்ல வந்து இது பண்றது வந்து ரொம்ப கஷ்டம்.
மக்கள் எப்பவுமே வந்து அவங்களோட வித்தியாசமானவங்கள வந்து கீழ தான் வந்து பார்ப்பாங்க. இதுல இதுல வந்து பிராமினும் வந்து சேருவான். கீழ உள்ள ஷெட்யூல் காஸ்டும் வந்து சேருவான். ஏதாவது வந்து ஒரு விஷயம் நடந்த உடனே அவன் அவனுக்கு புத்திய காணிச்சுட்டான் பாத்தியா. ஆனா நீ கொஞ்சம் டீப்பா வந்து யோசிச்சு பார்த்தனா வந்து உன் பக்கத்து வீட்டுலயே உன் ஜாதிக்காரன் தான் இருப்பான். அவன் வந்து நீ சொன்ன மாதிரி எல்லாமே வந்து பண்ணியிருப்பான். இன்னும் நீ வந்து யோசிச்சு பார்த்தனா வந்து நீயும் பாத்தீங்கன்னா வந்து நீ கீழே பாக்குறவங்கள மாதிரிதான் வந்து உனக்கு செயலும் வந்து இருக்கும். முஸ்லிம் படையெடுப்பு நேரம் வந்து நம்ம ராஜாங்க, அதாவது ஹிந்து ராஜாங்க எல்லாருமே வந்து விழுந்தாங்க. அவங்க என்ன காரணத்தை சொன்னாங்கன்னா வந்து முஸ்லிம் ராஜாங்க வந்து ஒரு கோட்பாடு இல்லாம வந்து அடிச்சாங்க. ஹிந்து ராஜா மாருங்க வந்து வந்து சூரியன் வந்து போன பிறகு வந்து சண்டை போட மாட்டாங்க, அந்த மாதிரி சில கோட்பாடை வந்து வச்சிருந்தாங்க. இந்த கோட்பாடை வந்து முஸ்லீம் வந்து பின்பற்றாதனாலதான் வந்து அவன் உள்ள வந்து நம்மள அடிச்சா அப்படின்னு. ஆனா நீ நம்மளுக்கு அந்த பழைய காலத்து புக்ஸ் மகாபாரத ராமாயணத்துல பார்த்தாலே வந்து நம்மளுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த மாதிரிதான் வந்து அப்பவும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. திருவள்ளுவரே பாத்தீங்கன்னா வந்து ஒட்டன் ஸ்பையை பத்தி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்பை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. நேருக்கு நேர் சண்டை போடும்போது ஸ்பை வைக்கிறது வந்து ஒரு மோசமான ஒரு விஷயம் தான். ஆனா வந்து எல்லா நாடுமே வந்து ஸ்பையை வந்து வைப்பாங்க. இது வந்து திருவள்ளுவருக்கு காலத்துல இருந்தே வந்து இருக்கு. சோ நம்ம பண்ணும்போது வந்து அது அறிவாட்டு, மற்றவன் பண்ணும்போது வந்து அது கோலத்தனமாத்து நம்ம வந்து பேசுவோம். இன்னும் கிளியரா புரியறதுக்கு வந்து இப்போ ஸ்கூலு காலேஜ்ல எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அதாவது சண்டைன்னு வந்தா முன்னாடி போறவன் தான் வந்து முட்டாளு, பின்னாடி நிக்கிறவன் தான் வந்து அறிவாளி. இதை நம்ம ஹிஸ்டாரிக்கலி பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி போன ராஜா வந்து முட்டாளு, பின்னாடி நின்று அவனை தூண்டி விடுற பிராமணனை வந்து அயோக்கிய வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம ராஜாவை வந்து தூக்கி உரிப்போம். ஆனா இப்போ வந்து நம்ம வந்து பிராமணன் பண்ற மாதிரி வந்து நம்மள பண்ண வந்து சொல்லுவாங்க. இன்னொரு வேலை வந்து நம்ம பார்த்தா வந்து இப்போ பழைய காலத்துல எல்லாம் ராஜா வரும்போது நிறைய பொண்ணுங்களை வந்து ஒளிச்சு வந்து வைப்பாங்க. ராஜா பார்த்து பிரிச்சிருந்தா தூக்கிடுவாருன்னு. இது நடந்திருக்கும். இதே மாதிரி ராஜா வரும்போது பொண்ணுங்களெல்லாம் நல்லா மேக்கப் பண்ணி ராஜா பார்க்கத்துன்னு வந்து பாக்குற மாதிரி இடத்துல வந்து வச்சிருப்பாங்க. இதுவும் நடந்திருக்கும். ஸோ அதனால வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஓப்பன் மைண்டோட தான் வந்து எல்லாத்தையுமே வந்து அணுகணும். ஏன்னா வந்து ஒரு ஆள் வந்து ஃப்ராடுன்னு நீ நினைச்சிருப்ப, அவன் வந்து நல்லவனா இருந்திருப்பான். நல்லவேன்னு நினைக்கிற எல்லாமே வந்து ஃப்ராடா வந்து இருப்பான். அது மட்டும் கிடையாது, நம்ம எப்படி இருக்கோம்னு நம்மளே நம்மளை வந்து ஜட்ஜ் வந்து பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து கட்டமைப்பை பத்தி பார்ப்போம். இப்போ வந்து என்னதான் காந்தி வந்து எல்லாருமே வந்து இருக்கிற இடத்துல இருந்தாலே வந்து சந்தோஷம் வந்து கிடைக்கும்னு காந்தி சொன்னாலும், காந்தி வந்து எல்லா இந்தியனுக்கும் உண்டான ஒரு கட்டமைப்பு, அவன் மேலையும் கீழையும் வர்றதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும்னு வந்து நினைச்சாரு. அதுக்கு வந்து காந்தி சொல்லிதான் வந்து நேரு வந்து அம்பேத்கரை வந்து டிராஃப்டிங் கமிட்டிக்கு வந்து ஹெட்டா வந்து போட்டாங்க. ஏன்னா இந்த இதுக்கு வந்து கரெக்டான ஆள் வந்து அம்பேத்கர் தான். ஏன்னா அம்பேத்கருக்கு தான் வந்து எல்லாமே தெரியும். காந்திக்கு ஸ்கூல் டேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து காந்தியால வந்து சன்ஸ்கிருத்தை வந்து படிக்கவே வந்து முடியல. அதனால காந்தி பாத்தீங்கன்னா வந்து பெர்ஷியன் மொழியை வந்து படிக்க வந்து போனாரு. அப்போ காந்திக டீச்சர் வந்து உன் அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, நீ வந்து பன்னியாஸ் ஜாதியில சேர்ந்தவன், நீ வந்து கண்டிப்பா சான்ஸ்கிருத் தான் படிக்கணும்னு காந்தியை வந்து படிக்க வந்து வச்சாரு. அதே மாதிரி அம்பேத்கர் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது அம்பேத்கருக்கு சான்ஸ்கிருத படிக்கணும்னு ஆசை இருந்து அது அவருக்கு வந்து மறுக்க வந்து பார்த்து அவரை வந்து பெர்ஷியன் மொழியை தான் வந்து படிக்க வந்து விட்டாங்க. காந்தி வந்து இந்தியால இருக்கும்போது வந்து பிகாம் கூட வந்து படிக்க முடியாம இங்கிலீஷ் வந்து தெரியாம வந்து இருந்தாரு. ஸோ அப்போ வந்து ஒரு வெள்ளைக்காரனை வந்து காந்தி வந்து பார்க்க போனாரு. அவருக்கு அவங்க அண்ணன் சொல்லி வெளிநாட்டுக்கு போவார். அப்போ வந்து அவர் வந்து இந்த வெள்ளைக்காரனை பார்க்க போகும்போது காந்தி தெரிஞ்ச கொஞ்ச நெஞ்ச இங்கிலீஷை வச்சு வந்து அந்த வெள்ளைக்காரன் வந்தோடனே அவனை வந்து கிரீட் வந்து பண்றாரு. அந்த பிரிட்டிஷ்காரன் பார்த்த உடனே வந்து நீ பிகாம் முடிச்சுட்டு என்கிட்ட வான்னு வந்து சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்போ காந்தி பிகாமே படிக்க முடியாதனால்தான் நான் இங்க வந்தேன். ஆனாலும் காந்திக்கு எப்படியாச்சும் வந்து இங்கிலாந்து வந்து போகணும். ஏன்னா குடும்பத்துல வந்து கஷ்டம் வந்துட்டு அவங்க அப்பா இறந்த உடனே. அதுக்குன்னு வந்து பணம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் சொத்தெல்லாம் வித்து வெளிநாட்டுக்கு போகும்போது காந்திக ஜாதி அந்த பன்னியாஸ் ஜாதி வந்து நம்ம ஜாதியில ஒருத்தருமே வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு வந்து மீட்டிங் வந்து போட்டு காந்தியை வந்து கூப்பிட்டாங்க. காந்தி இப்ப எங்க நல்லா பேச நான் பொய்யே ஆவேன்னு சொன்ன உடனே அந்த ஜாதி தலைவர் வந்து காந்தியை வந்து நீ போனா வந்து நீ எங்களுக்கு தீண்ட தகாரவ ஆயிருவேன்னு வந்து காந்தியை வந்து சொன்னாங்க. காந்தி அது கேட்காம வந்து போயிட்டாரு இங்கிலாந்துக்கு. சோ காந்திக்கு இருப்பதையே பாத்தீங்கன்னா வந்து காந்தியே அவருக்கு ஜாதியால வந்து தீண்ட தகாரவர் ஆனவர் தான். லண்டனுக்கு போன பிறகு வந்து லா படிக்கிறதுக்கு வந்து லாட்டின் மொழி வந்து தெரிஞ்சுக்கணும். காந்திக்கு இங்கிலீஷே வந்து வராது. இருக்கல லாட்டின் மொழி நான் தெரிஞ்சாதான் உள்ள போக முடியுமா அப்படின்னு வந்து காந்தி வந்து மன கஷ்டத்துல வந்து இருந்தாரு. அப்போதான் காந்தி வந்து சரி நம்ம வந்து டிசிப்ளினை கொண்டு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோமேனு ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வந்து படிச்சாரு.
லாட்டின் வந்து படிச்சாரு. அழிஞ்சு போன மொழியான லாட்டினை வந்து படிச்சாரு. லாயர் ஆனாரு. கூடவே வந்து பிரெஞ்சு வந்து படிச்சாரு. அதுக்கப்புறம் இந்தியால உள்ள நிறைய லாங்குவேஜ் வந்து படிச்சாரு. தமிழை கூட பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி வந்து எழுதவும் படிக்கவும் தெரியும். மகாத்மா காந்தியோட அறிவெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பெருசு. ஆப்வியஸ்லி வந்து அம்பேத்கர் அவரை வந்து சின்னதுதான். ஸோ நீங்க வந்து கேட்கலாம், அம்பேத்கரோட அறிவு சின்னதா இருந்த பிறகு எப்படி வந்து காந்தி வந்து அம்பேத்கர் வந்து அரசியல் களத்துல வந்து ஜெயிச்சாருன்னு. அம்பேத்கரோட காந்திக்கு வந்து புரிதல் வந்து அதிகம். ஏன்னா வந்து காந்தி வந்து பாத்தீங்கன்னா 2 யுத்தத்துல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருக்காரு. ஒன்னு வந்து போர் வார், இன்னொன்னு வந்து வேர்ல்டு வார் 1. இந்த போர் வார்ல பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஆம்புலன்ஸ் கார்ப்ஸ்ல வந்து இருந்தாரு. இப்போ நம்ம ஊரு ஆம்புலன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஆக்சிடென்ட் நேரம் அந்த மாதிரி நேரம் தான் வந்து உடம்ப வந்து தூக்கி போட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வேலையை தான் வந்து அவங்க பாக்காங்க. சோ இது வந்து காந்தி பண்ண வேலை வந்து யுத்தத்துல பாம் அடிச்சு கை காலு கிடையாது, உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை வந்து தூக்கி வந்து போட்டு ட்ரீட்மெண்ட் பண்றதுதான் காந்தி வந்து வேலையை வந்து பார்த்தாரு. ஸோ காந்திக்கு வந்து தெரியும் வழியில ஒருத்தன் துடிக்கான். அதெல்லாம் காந்தி பார்த்து தான் வந்து காந்திக்கு அந்த பிலாசபி வந்து ஃபார்ம் வந்து ஆச்சு. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால வந்து நிமோனிக் பிளேக் வந்து வரும்போது, அதாவது இங்க இப்போ நம்மளுக்கு வந்த கொரோனா மாதிரி அங்க வந்து இந்த நிமோனிக் பிளேக் இந்த கொள்ளனை வரும்போது வந்து மகாத்மா காந்தி தான் வந்து ஃப்ரெண்டா போய் வந்து எல்லா இந்தியன்ஸுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணாரு. மகாத்மா காந்திக்கு அசிஸ்டன்ஸும் ஒரே ஒரு வெள்ளைக்கார நர்ஸ் மட்டும் வந்தாங்க. அப்படி ஸோ இவங்கலாம் வந்து ஃபுல்லா போய் வந்து எல்லாருக்குமே வந்து உதவி பண்ணிட்டு எல்லாம் வந்து இருந்தாங்க. அப்போ வந்து காந்தி வந்து சொல்றாரு, இந்த முனிசிபாலிட்டி இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒழுங்கா இதை ஒண்ணுமே வந்து கிளீனா வந்து அவங்க வந்து மெயின்டைன் வந்து பண்ணல. அப்பதான் எனக்கு தெரிய வந்து முனிசிபாலிட்டிக்கு இதெல்லாம் வேலையா அப்படின்னு. இப்போ காந்தி வந்து இன்னொன்னு வந்து சொன்னாரு, காந்தி மட்டும் அவருக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு இந்த உதவி இந்த மாதிரி இந்த கிளீனிங் எல்லாம் பண்ணாம இருந்திருந்தா வந்து வெள்ளைக்காரை வந்து மொத்தமா வந்து எல்லாரையும் கொண்டு வந்து தள்ளி இருப்பான். ஏன்னா நீங்க பழைய காலத்து ராஜா ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொள்ள நோய் வரும்போது வந்து அவங்க மொத்த அந்த வில்லேஜையுமே வந்து கொன்னுருவாங்க, எரிச்சிருவாங்க. ஸோ அது பண்ணாம தடுத்தவர் வந்து காந்தி தான் வந்து அவர் வந்து அப்போ வந்து நினைச்சாரு. ஸோ காந்தி கூட வந்து அப்போ ஹெல்ப் பண்ண வந்து அந்த வெள்ளைக்கார நர்ஸ் வந்து இந்த நிமோனிக் பிளேகால வந்து பாதிக்கப்பட்டு இறந்தும் வந்து போனாங்க. இதை வந்து காந்தி என்ன சொன்னாங்கன்னா வந்து அவளுக்கு வந்து அவ்வளவுதான் அப்படின்னு. ஸோ காந்தியும் பாத்தீங்கன்னா வந்து சாவறதுக்கு எப்பவுமே தயாரா வந்து இருந்தாரு. அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழே உள்ளவன் வந்து மேல வராம இருக்கிறதுக்கு வந்து ஒரு இன்இக்வாலிட்டி நடக்கு, அதை வந்து அழிக்கணும்னு நினைச்சு அதை மட்டுமே வந்து பார்த்தாரு. மகாத்மா காந்தி பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தாரு. ஸோ இப்போ வந்து வீடியோக்கு கடைசி கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து இந்த காலத்துல மகாத்மா காந்தி, டாக்டர் அம்பேத்கர் மாதிரி உள்ள இந்த ஜைஜாண்டிக் ஃபிகர்ஸை வந்து நம்ம வந்து இந்த காலத்துல வந்து சொல்லணுமா அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ அம்பேத்கரே வந்து சொல்லியிருக்காரு, இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதினர் வந்து நான் தான். நான் ஏதாவது ஒண்ணுல வந்து யாராரு ஒருத்தன் இந்த கான்ஸ்டியூஷனை வந்து மிஸ்யூஸ் பண்றத நான் பார்த்தேன்னா வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து இதை எரிப்பேன். அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனை நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா எரிப்பேன் வந்து அம்பேத்கர் வந்து சொன்னாரு. அதே மாதிரி அம்பேத்கர் வந்து அசம்பிளில பாத்தீங்கன்னா வந்து எந்த விதமான சட்டமா இருந்தாலும் நல்லவனுக்கு கையில போச்சுன்னா வந்து அது நல்ல வேல வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி எந்த விதமான நல்ல சட்டமும் இருந்தாலும் அது கெட்டவன் கையில போச்சுன்னா வந்து அது சுயநலத்துக்கு மட்டும்தான் வந்து யூஸ் ஆகணும் வந்து சொன்னாரு. ஸோ இப்போ வந்து நம்ம காந்தி அம்பேத்கரை பத்தி நம்ம பேசுறோம்னா வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் இப்பவும் வந்து நம்மளுக்கு காலத்திலயுமே வந்து அதே பிரச்சனைகள் வந்து இருக்கு. அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்து இவங்களை வந்து மறக்காம வந்து இருக்கோம். ஒருவேளை காந்தியும் அம்பேத்கரும் ஃபேஸ் பண்ண பிரச்சனைங்க அவங்க வந்து ஃபேஸ் பண்ண பிரச்சனைங்க வந்து தீர்ந்துச்சுன்னா நம்ம வந்து அவங்கள வந்து மறந்துட்டு வந்து போயிடுவோம். மறந்துட்டு போகணும். ஏன்னா அப்பந்தான் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து போக முடியும். அவங்களும் பாத்தீங்கன்னா வந்து அதை தான் வந்து விரும்புவாங்க. ஒருவேளை அவங்க சொர்க்கத்துல இருந்து பார்க்கும்போது ஏன் இன்னுமா இந்த பிரச்சனை வந்து இன்னும் இந்தியால இருக்கு அப்படின்னு வந்து அவங்க நினைக்க விடாருல்ல. அம்பேத்கரும் பாத்தீங்கன்னா வந்து கடைசி காலத்துல வந்து புத்த மரத்தை தான் வந்து தேர்ந்து வந்து எடுத்தாரு. அவருக்கு கோட்டெல்லாம் கலத்தி ஒரு புத்த துறவி மாதிரி தான் வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து பண்ண வந்து தொடங்கினாரு. ஆனா நீங்க ஒரு இடமும் வந்து அந்த மாதிரி அம்பேத்கர் சிலையை வந்து பார்க்க வந்து முடியாது. ஏன்னா வந்து புத்தரும் பாத்தீங்கன்னா ஆசையை விடுன்னு தான் சொல்லுறாரு, மகாத்மா காந்தியும் வந்து அறையதான் சொல்லுறாரு. சோ அதே மாதிரி ஒருத்தர் வந்து பின்பற்றினா வந்து அந்த எஜுகேஷன் இது மேல போறது, அவனுக்கு வந்து பவர் கிடைக்கிறது அதெல்லாமே வந்து நடக்காரு. சோ காந்தி கிட்ட சண்டை போட்ட அம்பேத்கர் தான் வந்து எல்லாருமே வந்து முன்னு நிறுத்துவாங்க. கோட்டு போட்டு இருக்கிற அம்பேத்கர்.
இன்னொரு விஷயத்த சொல்லி நான் இந்த வீடியோ வந்து முடிக்கேன். இப்போ வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான ஒரு ஜாதிய கட்டமைப்புக்கு உள்ள நான் இப்போ வரைக்கும் நம்ம ஜெனரேஷன் எல்லாம் உள்ள வந்து இருக்குது. நம்ம உருவாக்கி விடுற கட்டமைப்பு, அதாவது இந்த ஏஐ நம்மளுக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷனை வந்து ரொம்ப வந்து பாதிக்க போகுது. இப்ப எனக்கு அப்பா வந்து இன்டர்நெட் காலத்துக்கு முன்னாடி உள்ளவரு. நானே பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ காலத்துக்கு முன்னாடி உள்ளவன் தான். ஸோ எனக்கு ஜெனரேஷன், எனக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளை எல்லாமே வந்து ஏஐ தான் வந்து அவங்களோட வந்து முன்னாடி உள்ளவங்களா வந்து இருக்கும். ஸோ ஏஐ கட்டமைப்புல தான் வந்து அவங்க வந்து வருவாங்க. இப்போ உள்ள காலத்துல வந்து பெஸ்ட் சிஸ்டம் வந்து ஜனநாயகம். அதாவது வந்து எலெக்ஷனு. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஏஐ வந்து அதுக்கு அல்கிரிதத்தை வந்து யூஸ் பண்ணி அது ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்கும். அந்த சிஎம் ஆகுறதுக்கோ இல்ல பிஎம் ஆகுறதுக்கு இவன் தான் கரெக்டான ஆளுன்னு. ஸோ வந்து ராஜா காலத்துல இருந்து இப்போ ஜனநாயகத்துக்கு வந்திருக்கோம். ஜனநாயக காலத்துல இருந்து நம்ம வந்து ஏஐ காலத்துக்கு வந்து போறோம். ஸோ அது எப்படி இருக்கும்னு வந்து நீங்க வந்து நினைச்சு வந்து பாருங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ல உள்ள ஜெனரேஷனுக்கு தலைவலி. ஸோ இப்போ வந்து கோட்ஸே எதுக்கு வந்து காந்திய வந்து கொன்னாருன்னா வந்து இப்போ ஹிந்துல உள்ள முறை வந்து ஹிந்துக்கே, முஸ்லிமுக்கு உள்ள முறை வந்து முஸ்லிமுக்கே, கிறிஸ்டியனுக்குள்ள முறை வந்து கிறிஸ்டியனுக்கே. அப்படி இருக்கும்போது மகாத்மா காந்தி வந்து இந்த ஹிந்துல உள்ள விஷயத்தை எடுத்து முஸ்லிம்ஸையும் வந்து உள்ள வந்து சேர்த்தாரு. ஸோ அப்படி சேர்க்கும்போது வந்து அது நிறைய ஹிந்துத்தியா பேசுறவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அந்த ஒரு விஷயத்துல தான், அந்த ஒரு ஐடியாலஜிக்கு இல்ல, கூடவே வந்து இந்த பர்சனல் இஷ்யூ அதெல்லாம் வச்சுதான் வந்து கோட்ஸே வந்து மகாத்மா காந்தியை வந்து கொன்னாரு. ஸோ வந்து காந்தியையும் அம்பேத்கரை பத்தி நான் படிக்கும்போது வந்து எனக்கு இதெல்லாமே வந்து புரிய வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோ பார்த்து மேக் வந்து பண்ணேன். ஸோ ஓகே எவ்ரிஒன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஜெனிஷ் சைனிங் ஆஃப்.